என்னவோ அது ஏன் எனக்கு அவன்ல ஒரு இப்படி கஷ்டப்படுறானே கஷ்டத்தானே இந்த வீட்டை அப்படி வித்தவன்னு சொல்லி நாடு ஃபுல்லாக ரீச் ஆகின மாதிரி போயிட்டுது. நான் என்ன அடையாளம் பிடிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் இங்கேயோ பார்த்துருக்குறேன்னு. ஓ அந்த வீடியோ உங்களோட வீடியோ பார்த்தேனா லைன் ஒன்று செய்தபடி தான் இருக்கேன். இந்த பைப் லைனுக்கு தண்ணி வராதோ? அதுக்கு இன்னும் கொடுக்க தொடங்க இல்லை. இப்படித்தான் உங்களோட தண்ணி தேவையை வந்து ஒரு நாளும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் டைட்டில் மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன. அப்படியா ஐயா? என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு கோபம் வேற கடுப்பாயிட்டாரா? பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது. நம்பாதீங்கன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. எழுதுறாங்க பார்க்குறேன் அந்த கமெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கு ஒரு என்னிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை வந்து தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஆனால் ஐயா ஒரு வாகனம் ஒன்று எடுத்து தந்திருந்தவர். குணம் நல்ல தம்பி என்று சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய ஐயா லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். ஐயா வேத்த போய் தான் இப்போ 2-3 நாளுக்கு முதல் ஒரு ஏர்போர்ட் போய் வந்ததால் அந்த இடையில இங்கே வந்து பதிவுகள் உதவிகள் செய்யலாம் போயிட்டுது. ஐயா வரைக்குள்ள இப்போ ஒருக்கா போய் ஏற்றிட்டு வருவோம், நானே போய் ஏற்றிட்டு வருவோம்ன்றதுக்காக போயிருந்தேன்னா அவங்களுக்கு தெரியும் 35 லட்சம் ரூபா பெறுமதியான வாகனத்தை வந்து வேண்டி அன்பளிப்பு செய்திருந்தார். அதே மாதிரி இன்னும் நிறைய செய்யணும். நிறைய மக்களுக்கு வந்து தான் இவ்வளவு காலம் தன்னுடைய குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து உதவியா இருந்ததாகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டேன். ஆனா இனி இருக்கிற காலப்பகுதியை மக்களுக்கு பயனுள்ளதா மாற்றணும், மக்களுக்கு பயனுள்ளதா மாற்றணும் என்று சொல்லி இப்ப ஐயா வந்ததுலேருந்தே நிறைய உதவி, இப்ப 3 நாள் இங்க வந்ததுலேருந்தே நிறைய உதவிகளை வந்து செய்திருந்தார். அதே மாதிரி இப்பயும் என்னுடைய பதிவுல வந்து பார்த்த ஒரு தம்பி அவருக்கா போய் பார்ப்போம், அவருக்கு ஒரு உதவி செய்வோம் அப்படின்றதுக்காக தான் வலிக்கிட்டோம். அதே மாதிரி அதோட சேர்த்து இன்னும் ஒரு உதவியும் வந்து இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவி இருக்கு. அதை வழங்கி போட்டு ஐயா அந்த பார்க்கணும்னு சொன்ன ஆளை போய் நேராக பார்க்கறதுக்காகத்தான் இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டு இருக்கிறோம். மகேஸ்வரி ரட்னம் சபாபதி, மகேஸ்வரி ரட்னம் சபாபதி என்று சொல்லக்கூடியவா வந்து ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கனடாவில் இருந்து ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கியிருந்தா அந்த உதவியை கொண்டு போய் வழங்கிட்டு ஐயா பார்க்க சொன்ன அந்த போய் அவரை நேர சந்திக்கணும். என்ன ஐயா அங்க இருக்கே சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க ஐயா என்ன செய்ய நினைக்கிறீங்க? நானும் எல்லாம் நல்லதா நினைச்சு நல்லதே செய்வேன், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஐயா வந்து எங்களுடைய தர்மபுர பகுதியில இருக்கிற, தர்மபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருக்கிற நாகபூசணி அம்மன் என்று சொல்லுவோம், அந்த நாகபூசணி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கும் வந்து 50,000 ரூபாய் நிதியை வந்து வழங்கி இருக்கிறார். அதே மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்ச இப்ப என்னட்ட வந்து எங்க வீட்டை வந்து உதவி என்று கேட்டு வர்ற ஒரு சில உறவுகளுக்கும் தன்னால முடிஞ்ச உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொன்னது ஐயாவுக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து புதுசா இருக்கும், இப்ப நான் வந்து ஒரு கட்டமா ஒரு உதவியை செய்கிறேன். அதே மாதிரி ஐயா ஒரு பெரிய தொகையிலான உதவியை வந்து செய்திருக்கிறார் ஏற்கனவே. அவர் வந்து எடுத்து தந்த வாகனத்தால தான் இந்த பொதியல் கொண்டு போய் கொடுக்குறதோ, அதே மாதிரி ஆக்களை சாப்பாட்டுக்கு இப்ப ஒரு இடத்துல நிகழ்வு அரேஞ்ச் பண்றேன்னா அவர்களை ஏத்துறது, கொண்டே பொதி வழங்கினா கொண்டே ரோட்ல இறக்குறது. அதே மாதிரி ஒரு பாத்திரம் சட்டிவானையை நாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சாப்பாடு அரேஞ்ச் பண்றோம்னா கூட அதுலதான் முழு பாத்திரம் இப்ப சாப்பாடு ஒழுங்குபடுத்துற இடத்துல பாத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த வாகனம் எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. இப்ப இந்த கார்ன்றது வந்து ஐயா அதைத்தான் முதலே சொல்லியிருந்தார் ஆரம்பத்துல, உங்க கார் வந்து சொப்டுக்கு பயன்படுத்துறது, நீ அதுல இந்த பொதியல் ஏத்தாதன்னு சொல்லி அதை சொப்டா பயன்படுத்துங்க. இது இந்த வெஹிக்கிளை வந்து நீ சாமான் கொடுக்குற அந்த பொதி கொடுக்குறது, அதே மாதிரி வேற ஓட்டங்கள் அதை வச்சு வேற ஹயர்கள் வந்து அனுப்பலும்னு சொன்ன அனுப்பி அதுல இருந்து வர்ற பணத்தை எடுத்து மக்களுக்கு தான் உதவி செய்ய சொல்லி இருந்தார். உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வர்ற மக்களுக்கு இப்ப இங்கேயும் வந்து இப்போ இன்றைக்கு விடியவும் வந்து ஒரு உறவுகள் வந்து உதவியை வந்து பெற்றிருந்துச்சு நம்ம ஐயாட்ட. அப்படியே ஐயா தன்னால முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யறார். அதுக்காக ஐயாவுக்கு வந்து நான் கரைச்சல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஐயா ஏற்கனவே ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து வழங்கி இருக்கிறார். அவர் தந்த உதவியை 35 குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் அதை விரும்பல, இப்படித்தான் செய்யணும், நீ இது செய். அதே மாதிரி அந்த கார்ல கார் பழுதா போடும், இதென்றால் பிரைவேட்டா என்ன செய்து கொள்ளலாம் தானே வாகனம். ஐயாவுக்கு எத்தனை வயது? 74 வயது ஐயாவுக்கு. ஐயா இன்றைக்கும் ஸ்டடியா இருக்கிற, ஸ்ட்ராங்கா இருக்கிற, அவருக்கு அது கடவுள் கொடுத்த வரம். அதே மாதிரி நேர வரணும் சொல்லி சொல்லுவார். ஃபோன் கதை கேட்கலே அவர் வந்து விருப்பப்பட்டு சொல்ற விஷயம், இந்த இருந்து சாப்பிட்றது, இந்த சாப்பாடுகள் வழங்குறது, இதெல்லாம் எனக்கு விருப்பம். அப்போ அதை இப்போ செய்வோம் அப்படின்னு தான் அடிக்க ஒருக்கா கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ அதை முருக்கா செய்வோம், அதை ஒரு விருப்பப்பட்டு வந்திருந்தார். அப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம், இந்த வட்டக்கட்சி பகுதியில் வந்து இருக்கிறோம், வட்டக்கட்சிக்கு இடையில வந்து இருக்கிறோம். அப்போ முதல் ஒரு கட்டம் வாழ்வாதாரத்தை வந்து வழங்கிட்டு
அடுத்ததை வந்து செய்வோம். அதே மாதிரி ஐயாட ஆரோக்கியத்துக்கு பின்னால் ஒடியல் மா புட்டும் இருக்குது. அப்போ அந்த ஒடியல் மா புட்டு சமையல் ஒன்று செய்யணும் அப்படின்றது அங்கே இருக்கையே கதைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அதையும் வந்து செய்வோம். ஒடியல் மா புட்டு எப்படி அவிக்கிறது, அதை எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி உண்மையாகவே ஒடியல் வந்து ஒரு தரமான சாமான். அப்போ ஐயாட சாப்பாட்டில் வந்து அதையும் சேர்த்துருக்குறாரு. அந்த நேரம் ஒரு கடுமையான உழைப்பாளி. என்னுடைய அம்மா காலத்திலிருந்து இந்த நான் அங்கே 91ஆம் ஆண்டு வெடிக்கின்ற விதைக்கிலே ஒடியல் மா கொண்டு தான் வந்தான். ஒடியல் மா கொண்டு தான் வந்த நீங்கள். அது என்னென்றால் அது நல்லா இருக்கும். உடம்பும் தெம்பா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓ, உடம்பு தெம்பா இருக்கும். நானே ஐயாட்ட கேட்குற விஷயமா, ஐயா பல்லு விளையல் ஐயாவுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்துட்டா அந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை இன்னால் இன்னும் இது தெரிவித்தது. இப்போ போய்க்குள்ள கூட ஒரு சில பிரச்சனை கதைகள் வந்தால் ரைட் இது இந்த வீடியோவில் என்ன கதைச்சிருந்தேன். இப்போ எந்த வீடியோ மட்டும் இல்லை, எல்லா உறவுகளும் இங்கே இருந்த விஷயம் இல்லாட்ட வீடியோ வந்து பார்க்குறவர். அப்போ ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்து சரியா ஞாபகத்திறன்ன்றது வந்து மேலோங்கி இருக்குது. அது கடவுளை பொறுத்த கடவுள் வந்தது. அந்த அந்த திறன் அவர்கிட்ட 74 வயதில் அதுல எல்லாம் நல்ல தெளிவாக இருக்கிறார். நான் தெளிவான ஒரு மனிதர். பார்த்ததுலேயே அவர் வந்து கடைசியாக சொன்ன விஷயம், இவ்வளோ காலம் என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்கிற இதுகளெல்லாம் செய்துட்டேன், இனி காலங்களில் வந்து இந்த இறுதி காலம் வரைக்கும் நான் செய்ய விரும்புகிறது ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு வந்து நான் அவர்களோட வாழ்க்கையை மாற்றணும், அவைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் பிரியோசனமான முறையில் இருந்த அப்படி ஒரு மனிதராக இருந்து இறக்க விருப்பப்படுறேன் அப்படின்றத. என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் நான் வெளிநாட்டில் எடுத்து விட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயா போய் அதுக்கு பிறகு ஐயா எல்லாரையுமே எடுத்து விட்டு இப்போ அவற்ற பிள்ளைகள் மனைவி எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும். ஐயா நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கணும், படித்து ஒரு வேலையில் ஒரு துறைகளில் வந்து அவர் 3 பிள்ளைகள் 4 பேர் 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளும் இருக்கணும். இப்போ ஐயா மக்களுக்கான உதவியை வழங்கணும் அப்படி என்று வந்து வந்திருந்தார். அப்போ நான் முந்த நாள் வந்து ஐயாவை ஏற்றுறதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஐயாவை மலுப்பு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்து போட்டு இன்றைக்கு வந்து அந்த ஒரு நபரை வந்து வீட்டை பிடுங்கி வித்தன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். பிடுங்கி வித்துட்டார் ஒரு அண்ணன். அப்போ அந்த அண்ணையை வந்து பார்த்து உண்மையிலேயே அந்த படியன் பாவம், அந்த படியனுக்கு ஏதாவது நான் ஒரு மாதம் ஒரு உதவி ஒன்று செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். சரி ஒருக்கா போய் அவரை நேராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் இந்த வாழ்வாதார உதவியை போய் வழங்கிட்டு நேராக அந்த அண்ணா வந்து பார்ப்போம். அடுத்த பதிவு ஐயாட ஒடியல் புட்டு எப்படி அவிக்கிறது, அதுக்கு என்ன வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி அடுத்த பதிவுல வந்து பார்ப்போம். அப்ப நாங்க போவோமா ஐயா? ஓ ரைட். பிரேக்ல 2 பேரை போடுங்க. ரைட். அப்படியே திருப்பி இதுக்கு முன்னுக்கு வைங்க, அப்படி பார்வைக்கு முன்னுக்கு அப்படி திருப்புங்க. நன்றி அண்ணா, நன்றியா. மிக்சி, கிளாஸ், என்ன கிளாஸ்? சர்பத் கொடுக்கக்கூடிய கிளாஸ். அக்காட பதிவு வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன். என்ன பேர் அக்கா? உங்களோட பேர்? செல்வகுமாரன் சிவநந்தினி. செல்வகுமாரன் சிவநந்தினி என்று சொல்லக்கூடிய அக்காட பதிவு வந்து போட்டிருப்பேன். அக்காவுக்கு வந்து 3 பிள்ளைகளா? 4 பிள்ளைகள், ஒரு திருமணம் செய்துட்டு 3 பேர். 3 பிள்ளைகள் இருக்கணும். ஒரு பிள்ளை ஏஎல் படித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு மகன் தான். அவர் அந்த மீன் வியாபாரங்களுக்கு போய் அதுலேருந்து வர்ற வருமானத்தில் தான் உங்களோட குடும்பம் இயங்கி கொண்டிருக்கு. அதுலேருந்து வர்ற வருமானத்தில் தான் குடும்பம் இயங்கி கொண்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தா. வேறு குடும்ப நிலப்பாடு இப்போ எந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறதால எனக்கு வந்து வேறு குடும்ப நிலப்பாடு வந்து தெரியும். ரஞ்சன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து அவர் இருக்கிற காலப்பகுதியில் இதைத்தான் செய்திருந்தவர். கூடுதலாக வந்து சர்பத் கடைகள் அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து பெரிய அளவில் சர்பத்துகள் போட்டு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் செய்வார். அவர் வந்து நெஞ்சில் ஒரு கட்டு மாதிரி வந்து இறந்திருந்தார். என்னத்தால் இறந்தார்னு சொல்லி சொன்னதாக்கா? கேன்சர். கேன்சர் என்ற அந்த வருத்தத்தால் கடைசியாக கூட என்னட்ட ஒரு இருந்த கோழியை கொண்டு விற்றுட்டு தான் போயிருந்தார். வீட்டில் வளர்த்து கொண்டு இருந்த கோழியை கொண்டு என்னட்ட தந்துட்டு அந்த காசோடு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். பிறகு ஹாஸ்பிட்டல் போனவர் வரவே இல்லை. அங்கே ஒரு ஆப்ரேஷன் இதுன்னு சொல்லி பிறகு திடீரென்று இறந்துட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். அப்போ அக்காவுக்கு அதுக்கு பிறகு அக்கா அப்படி ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி செய்யுங்கன்னு சொல்லி பதிவு கொண்டு போட்டிருந்தேன் நான். இப்போ அதை தொடர்ந்து அவாவுக்கு ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கியிருக்கணும். அக்காவுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு வாழ்வாதார உதவியை வந்து வழங்கியிருக்கணும். மகேஸ்வரி ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து கனடாவில் இருந்து 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான வாழ்வாதார உதவியை வந்து அக்காவுக்கு வந்து வழங்கியிருக்கணும். அவள் கேட்டது இங்கே இந்த ஏரியாவில் சர்பத் தான் போட்டு கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு, சர்பத் போடக்கூடிய மாதிரிக்கு கடையும், அதே மாதிரி
அதுக்குரிய பொருட்கள் மிக்சியும் கிளாஸும் வந்து வழங்கியிருக்கு. அதோடு சேர்த்து அதுக்குரிய அந்த கரைக்கிற பொருட்கள் பண்ணுறதுக்காக 25,000 ரூபா பணமாக வந்து கொடுக்குறோம். 1,25,000 ரூபாய்க்கு சாமானும் அதே மாதிரி 25,000 ரூபா காசை கையில் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காருங்கக்கா பாருங்க எவ்வளோ முதல்ல ஒருக்கா போட்டு நான் இப்போ கடைசியாக ஆடு கோழி கொண்டு விற்று போட்டு ஆஸ்பத்திரி அது அவர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஐயா வந்து இந்த பதிவில் உள்ள சகல விஷயமும் சொல்லுவார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் என்னென்ன 25,000 ரூபா இருக்குது. 25,000 ரூபா கையில் பணமாகவும் அதே மாதிரி 1,25,000 ரூபாய்க்கு பொருளாகவும் வந்து வழங்கியிருக்கு. அக்கா வந்து இந்த யூஸ் கடையை நடத்துறதுக்கு அவருக்கு அனுபவமும் இருக்குது. அவருடைய கணவர் இருக்கைக்குள்ளே அதைத்தான் வந்து செய்து கொண்டு அவர் சர்பத் கடை வண்டில் அதே மாதிரி அவர் எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஏதோ ஒன்று செய்து தான் இவர் வீடுகள் எல்லாம் சரி செய்து அப்படி கட்டமாக முன்னேறி வந்தவர். ஒரு வருத்தங்காலம் காரணமாக அவர் வந்துட்டார். அப்போ குடும்பத்தை இவா தான் கொண்டு போக வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறதால அவாக்கு வந்து இதை வந்து வழங்கியிருக்கிறோம். மகேஸ்வரி ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடிய உறவுகள் கனடாவில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த ஒரு வாழ்வாதார உதவி அதே மாதிரி இன்னொரு உதவியையும் வந்து வழங்கியிருக்கணும், என்னோடாக வந்து வழங்கியிருக்கணும். என்ன மாதிரியாக்கா இதை வச்சு சரியாக சிறப்பாக கொண்டு போவீங்க? நான் 4 பிள்ளைகளோட கணவர்லேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு விவரத்துலேருந்து வாழ்வாதாரமாக உங்கள்கிட்ட முதல்ல கதைச்சிருந்தேன். நான் அப்போ இந்த உதவி எனக்கு தந்து உதவி செய்வதற்கு மிக நன்றி. ஒரு மூலமாக நல்லா வருவீங்க. நல்லா வந்தால் சந்தோஷம். என்ன இது பக்கத்தில் நான் போகிற இடத்துல தான் அக்கா இருக்கிறா. நீண்ட காலமாக வந்து கேட்டுட்டு இருந்தா. ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல அந்த பதிவு செய்திருப்போமா? 6 மாதத்துக்கு முதல் தான் வாட பதிவு செய்து 50,000 ரூபா உதவியை எவ்வளோ வழங்கினா? 50,000 ரூபா உதவியை ஆரம்பத்தில் வந்து வழங்கியிருந்தேன் நான். அதை தொடர்ந்து இந்த அக்கா செயல்படுத்துவான்றதை வந்து நம்புகிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உள்ளுக்கு இருக்கா எடுத்து போட்டு இந்த நிழல் என்ற விஷயத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் நாங்கள் முன்னுக்கு இறக்கி இருக்கிற கடையை ஏன் பதிவு செய்யலைன்னா வெயிலாக இருக்குது. அப்போ வந்து நின்று வேண்டி குடிக்கிறார்களும் இதே மாதிரி தான் யோசிப்பேன். நம்ம என்ன இதில் வேண்டலாம், ஆனால் நின்று குடிக்க இடம் இல்லைன்னு. அப்போ அதுக்கு இதில் நிழலாக இருக்குது. நீங்கள் உள்ளுக்கு கடையை போட்டுட்டு அதை வந்து செய்வீங்கன்னு சொன்னால் சந்தோஷம். இதில் மேம்பட்டு வரைக்குள்ளே உண்மையாகவே நீங்கள் அதில் வந்து மேம்பட்டு வரைக்கும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இன்னும் ஏதாவது ஒரு உதவி அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்வேன். அது இனியும் கூட கையில் தான் இருக்குது. இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மகேஸ்வரி ரத்ன சபாபதி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஐயாவும் நானும் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்றை பார்த்துருந்தாங்க. அப்போ அந்த ஐயா வந்து அங்கே இருக்கே சொல்லியிருந்தார், ஒருக்கா போகணும் பார்க்கணும், அந்த தம்பிக்கு ஒரு உதவி ஒன்று செய்ய விரும்புவதாக வந்து தெரிவிச்சிருந்தார். இப்போ வேறு இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க அடுத்த பதிவு செய்வோம். சரி, அப்போ நாங்கள் வெளிக்கிடுவோமா ஐயா? சரி சரி ரத்னா சரி. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் செய்த உதவிக்கு மிக மிக நன்றி. சரி அக்கா, வாரம் போயிட்டு. ஓகே. என்னவோ அது ஏன் எனக்கு அவன்ல ஒரு இப்படி கஷ்டப்படுறானே கஷ்டத்தானே இந்த வீட்டை அப்படி வித்தவன்னு சொல்லி அது எனக்கு ஏதோ ஒரு அந்தரமா இருந்தது. நிச்சயமாக ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து பார்த்து. ஓ அண்ணா வணக்கம். என்னோட குழம்பி கொண்டிருந்தீங்களே, 6வது முன் வந்த வேற இதுகளுக்கு வந்து கேட்டேன். எது என்னண்டு நீங்க தந்த காசுல நான் போனோட்டு தான் வாங்கினேன் சொன்னதான். வேற நான் வேற வந்து கேட்டா இல்ல அவங்க செய்யாம இருந்திருக்க மாட்டாங்க, நீங்க போய் சொல்றீங்க அது இதுன்னு உங்களுக்கு சொல்ல வலிக்கிட்டாங்களா? கை கொடுக்கும் மாங்குளத்துல இருக்கு எல்லார்ட்டையும் கேட்க டிகே கார்த்திக் வந்தது தானே உதவி செய்தது தானே. நான் சொன்னேன் அந்த உங்களோட இதை நான் லிங்க் அனுப்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு தான் வருது. வாங்க ஐயா எங்க. ஆனா நான் இப்ப எதிர்பார்க்கல இங்கதான் இருப்பியல் வாங்கினதுனால தனியா இருந்தாலும் போன் பண்ணினீங்களா? என்ன தந்த காசுல தான் அந்த போன் வாங்கினேன். அந்த போன் பண்ணீங்க இப்ப 38,000 ரூபா. எவ்வளவு? 38,000 ரூபா. 38,000 ரூபா. அண்ணாட இதை வந்து ஏற்கனவே வந்து பதிவு செய்திருப்பேன். வாங்க ஐயா வாங்க. இதுக்கு கதிரை இடம் இது. இப்ப உங்களோட இந்த ஐயா தான் விருப்பப்பட்டிருந்தார். என்னண்டு அப்பயே இருந்து சொன்னார், தான் இங்கே வர்ற நேரம் ஒரு போய் பார்க்கணும். விஷயம் என்ன விஷயம் கவர்ன்றது எல்லாம் இருந்த பிள்ளைக்கு குடும்பம் இப்படியே பார்க்க ஒரு மாதிரி மனதுக்கு வேதனையா இருந்தது.
அப்பதான் ஏதாவது உதவி செய்யணும்ட்டு இந்த மாதிரில வந்து இவருக்கு நான் நெடுவ கூட சொன்னேன். இப்ப உங்களோட வீடியோவை நான் பார்த்து கேட்கிறேன், நான் அடிக்கடி கேட்க சொல்லுவார் உங்களுக்கு இன்னும் ஒரு தரம் தந்தா நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் சொல்லி கொமெண்ட்ஸ்ல வந்து அடிச்சிருந்தீங்க. என்னென்று அடிச்சிருந்தீங்க? அதான் எழுதியிருந்தேன். நான் வேற எங்கேயும் போய் உதவி கேட்டால் எல்லாருமே நீங்கள் தந்ததாக கூறுகிறார்கள், ஆனால் நான் உண்மையை சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு தடவை இன்னொருக்க வந்து பாருங்க. நான் கோல் அடிச்சா ஆன்சர் நீங்கள் கதைக்க முடியாது. உண்மையிலேயே இப்போ அண்ணா மாதிரி ஆக்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து பதிவை போட்டு உதவி செய்கிறது, அந்த பதிவு வந்துட்டா இப்போ உங்கள்கிட்ட பதிவு பெரிய அளவில் உதவி கொடுத்துருந்தா அந்த பதிவு இருக்கும். அப்போ 50,000 ரூபா உதவி தான் கொடுத்தது அவருக்கு. ஆனால் வேற உறவுகள் வந்து அவர் காலம் ஃபுல்லாகவே உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உதவி தேவையான ஆக்கள். அப்போ தேவையான ஆக்கள் தண்ணி பாருங்க, எனக்கு ஒரு தண்ணி வசதி ஏற்படுது. அந்த பைப் லைனிங் வரதால தான் நான் பைப் லைனிங் எல்லாம் நன்றி செய்து இருக்குது. அந்த எல்லாம் கொண்டு பூட்டிட்டாங்க. இப்போ தண்ணி சரியாக கீழே போய் பச்சை கலரில் தான் இருக்குது தண்ணி. எங்கே தண்ணி? இந்த கிணறு தான். இதில் தான் அள்ளி, இந்த கிணறுல தான் யூஸ் பண்ணுறீங்க. இதில் தான் அள்ளி குடிக்கிறது எல்லாமே. அள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் ஆகினா கொஞ்சம் தெளிஞ்சு வந்துடும், அதுக்கப்புறம் அள்ளி எடுக்கிறது. காணி வீடு 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 கூட பிரச்சனையே இல்லை. இப்போ எப்படி நான் தனியாக தான் இருக்க போகிறேன். எனக்கு குடும்பம் வந்து சேர போகிறதும் இல்லை, அதுகளும் ஒரு நிலப்பாட்டில் இல்லை. இப்போ அது எப்படியுமே முடிகிற காலம் வரைக்கும் எனக்கு இந்த அடிப்படை வசதியினர் கொஞ்சம் தண்ணி இது வந்துட்டா கூட கவலை இல்லை. ஒரு மாதிரி ஏதோ பில்லு ஒரு மாதிரி சமாளித்து கட்டிக்கொள்ளலாம். அது கூட ஃப்ரீயாக தான் எல்லாம் செய்தது நான். காயெல்லாம் போக சமையலும் செய்கிறீங்களோ? அந்த இது ரைஸ் குக்கர் ஒன்று இருக்குது. அதில் கறி அதில் வைக்கிறது, இல்லை சோறு சமைக்கிறது. இப்போ கறியும் இதிலே தான் வச்சுருந்தா உள்ளுக்கே வச்சுட்டு. என்ன கறி வச்சுக்கிறீங்க? இது நேற்று வச்ச கறி தான் வளர்ச்சி சூடாகி. என்ன கறி பாருங்க? ஏதோ ஒரு இறைச்சியா? ஒரு கறி ஒன்று வச்சுக்கிறீங்க. சோயாவும் பருப்பும் போட்டு நல்ல வாசமாக இருக்குது. சமைக்க தெரியும் தானே? இதில் அன்பு வயசுலாம் சமைச்சு 6 வருஷம் அனுபவம் இருக்கு. சமையல்ல அனுபவம் இருக்குது. திடீரென்று தானே எல்லாம் போனது. என்ன உண்மையிலேயே அண்ணா வந்து என்னட்ட உதவின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வீட்டை பிடிங்கி வித்த அண்ணான்ற ஒரு டைட்டிலோட வீடியோ வந்து போட்டிருந்தேன்னா நம்ம வீட்டை பிடிங்கி விற்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே நீங்கள் கெட்லைன்ஸும் என்ன வீட்டை பிடிங்கி விற்பனை செய்த இளைஞன் சந்தோஷமாக வாங்கிய மக்கள், அதுவே பெரிய ரீச் ஆகி வாங்கிருக்க கூடாது. ஐயா என்னண்டா விலை குறையத்தானே ஐயா. இப்போ இந்த பாலை மரத்துட்டு இந்த டபுள் வழி ஜன்னல் நீரை செய்கிறேன்டா பிஞ்சு 15 கிட்ட தேவைப்படும். இப்போ நான் கொடுத்தது 3500 ரூபாய்க்கு தான். அப்போ அடிபட்டு வாங்குவாங்க, தேவை தானே. பாலமரம் அழியாமல் எல்லாருக்கும் அதைத்தான் நான் சந்தோஷமா வேண்டிய மக்கள் மட்டும் அந்த இது அந்த உக்கி பழுதா போனதுனால அது மட்டும் அந்த தேன் கூடு கட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த நிலை மட்டும். பாவம் அந்தபடி எனக்கு ஒரு உதவியும் வரையிலையா செய்யலையான்னு சொல்லி கவலைப்பட்டு கேட்டிருந்தார். அப்போ அவர் ஒரு சில ஆக்களை தான் ஐயா தெரிவு செய்வார், எல்லாரையும் தெரிவு செய்ய மாட்டார். அதே மாதிரி அங்கே ஒரு படியான தெரிவு செய்திருந்தார். இன்னத்துக்கு உதவி அந்த தலையில பிள்ளை ஆப்ரேஷன் உண்டு ஸ்கந்தபுரத்தில், அவரையும் அடிக்க ஒருக்கா சொல்லுவார் போன் எடுக்கிற நேரம். அதே மாதிரி இவரையும் வந்து சொல்லுவார். இவருக்கு பதிவு போட்டுனா உண்மையிலேயே ஒரு உறவோடு வந்து அவர் வந்து ஒரு ஆட்டோ மாதிரி அதெல்லாம் செய்ய விரும்புதல். இந்த வீட்டை வித்தா ஒருவரும் உதவி செய்ய விடாங்க. அதான் நடந்த பிரச்சனை. ஆனா நான் எனக்கு தெரியும் அதனாலதான் வேற சொன்னான். உதவியே இப்போ வயலுக்குள்ள நான் சொந்த பந்தமாக இருந்தாலும் ஒரு உதவி என்ன அந்த ஒரு நாள் 2 நாள் ஏதாவது செய்வாங்க. மற்றது ஏன் நான் எதுவும் போய் ஒரு அந்த ஒரு அலுவலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு 1000 ரூபா காசுனாலும் அவங்க யோசிப்பாங்க, என்னண்டா இயலாதவன் வேலைக்கு போகாமல் இருக்கிறான் அப்படின்னு திருப்பி தர்றதுக்கு வாய்ப்பு. ஒரு நாள் ஏதோ சரி துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நான் எனக்கு தேவைன்ற பக்கம் வரைக்கல டெய்லி போய் ஒரு தடவை கேட்கவும் இல்லை. அப்போ எனக்கு இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான். அப்போ என்ன செய்ய காணியும் வித்து பொருவியோடு நான் கேட்டுறேன். இல்லை அப்படி இருக்கக்கூடாது. இந்த உயிர் இருக்கும் வரை காணி பின்னுறுத்து தான் எனக்கு அப்பா இன்னும் என்ன வளர்த்த அப்பா, எனக்கு வளர்த்த அப்பா தான் அந்த காணி தான் இது. அவர் உயிரோட இருக்கிறார். அவர் விற்காமே இருக்கிறார். பொம்பளை பிள்ளைகள் 2 இருக்குதானே. இல்ல உண்மையிலேயே இப்ப அவற்ற நிலம் வாங்குறதுக்காக வேண்டி காத்து கொண்டு இருப்பாங்க. நல்லா கஷ்டப்பட்டுக்கும் கஷ்டத்தை காணியை வாங்கி விடுவோம் அப்படியான போக்கெல்லாம் இருப்பாங்க. ஆள் வந்து என்னோட குழம்பிச்சது முரண்பட்டது. ஆனால் நான் வந்து எழுதைக்குள்ள இப்படி எனக்கு வந்து கொமெண்ட்ஸ்லேயே வந்து எழுதினார். அப்போ நானும் வந்து உண்மையிலேயே பதிவு செய்துட்டு 50,000 ரூபா 50,000 ரூபா உதவியை வந்து செய்து போட்டு போனான்.
ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு உதவி வருமென்று எதிர்பார்த்தனா வரையில. ஆனா நிறைய பேர் அவர்கிட்ட வீடியோ வந்து பார்த்துருந்தது. சரி, அந்த நேரம் அவர்கிட்ட கஷ்டத்தை சரியா பயன்படுத்தி எவ்வளோ பேர் இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. நான் போய் பார்க்கறது கமெண்ட்ஸ் கூட கூட பார்க்குறேன். மூஞ்சியே சரியில்லை, அவன் கல்யாணம் இருப்பான் போல இருக்கா, அதான் இதான் அப்படி ஆளை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது, நம்பாதீங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. எழுதுறாங்க பார்க்குறேன் அந்த கமெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நாளைக்கு பார்க்கல இன்னொரு 10-15 கூடி இருக்கும். ரைட், அது என்ன வந்திருக்குன்னு ஃபுல்லாக அது மாதிரி அது பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா பலதரப்பட்ட கருத்து இருக்கும். அதை ஒவ்வொருத்த பார்வை அவை எப்படி உணரணுமோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா. இப்போ சொல்லிட்டா தான் சரியான விஷயமானு கேட்டால் இல்லை, அது அவையில பார்வையில் அவை புரிஞ்சு கொண்ட விஷயம். இப்போ நீங்கள் கூட ஜிஎஸ்ன்ற அந்த இதெல்லாம் கேட்கல, அந்த வெளிச்சம் இதில் எல்லாம் ஜிஎஸ்ன்ற லெட்டர் எல்லாம் எழுதி சைன் பண்ணி தர சொல்லி தாண்டி தரவே ஒரு இதுவுமே செய்யவே இல்லை. அனுப்பியிருக்கிறோம், நாங்கள் ஒன்று முடிவு எடுக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம். அங்கே அவே முடிவு. என்ன உதவியை கேட்டு நிற்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ நான் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சேன்னா உங்களோட கால் வந்து நீங்கள் அறவே இது உங்களுக்கு சரியே வராதுன்னு சொல்லியாச்சு, செய்யலாதுன்னு. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் முன்னேற்றம் காணுமென்று சொல்லி எதுவும் சொல்லியிருக்கிறாங்களோ? எதுவுமே சொல்லல. அப்போ அண்ணாட வாழ்க்கை வந்து இப்போ வந்து ஃபோன் அடிச்சுனாங்க. நான் ஃபோன் பண்ணல, ஐயாவுக்கு வந்து சொன்னது ஃபோன் பண்ணாமல் போனால் தான் நாளை என்ன கண்டிஷனில் இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபோன் பண்ணிட்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தல இருப்பினும். இப்போ தயார்படுத்தல இல்லாமல் அவரை வந்து வரவணும் மட்டும் தான் ஃபோன் அடிச்சுட்டு பார்த்தேன். இதில் இல்லை, அப்புறம் கடையில் கப்ப கொண்டு போக நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. இதுக்குலேருந்து ஃபோன் அடித்த சத்தம் நான் அந்த அங்கே அவன் வீட்டுக்கு அடிக்கடி வாகனங்கள் அது எல்லாம் அவன் வீட்டு பட்டாவணிக்கு தானே அங்கேயோ ஒன்று நினைச்சிட்டு தான் எனக்கு பிறகு இல்லை வீட்டுக்கு நேரம் அடித்த மாதிரி இருந்தது தான் எட்டிப்பான். அப்போ இப்போ என்ன வருமானத்தை வச்சு உங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு? இப்போ இந்த ஊனமுற்றோர் காசு தராங்க 5000 ரூபா. அதுதான் மெயின் வருமானம். அதை வச்சு தான் சொல்லி ஒரு ஆள் அவர் வந்து நெல் குத்துனா அரிசி நவட வேண்டிய இருக்கிறார். நல்ல மனுஷன். நான் நடந்துக்கிற காலத்தில் அவருக்கு வயல் வேலை எல்லாமே செய்து கொடுத்தேன். அவர் சொல்லுவார், எல்லாரும் கேட்க நல்லா இருந்தேடா, இப்போ சரி அப்படித்தான் சில பக்கங்கள் மாறும், நான் கவலைப்படாதே சமாளிச்சு வந்து. எனக்கும் கவலை தானே ஐயா. என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி அங்க கிழமையில 2-3 நாள் அங்க இருக்கிற வீடியோ பாக்குறது தானே ரங்கன்குடி இருக்குல்ல. அப்ப எங்களை அக்கா அங்க அலை இருக்கிறா சிவகுமாரி 50,000 கோழி வளர்க்குறதோ சொன்னாலே வரலாம் தான் நிறையா பிடிக்கணும் வந்தாலும் சாப்பிட்டு கூப்பிட்டு வருவேன். ஆனால் அதுக்காக ஆக்கிழமை ஆற கூட்டி கொண்டு வர்றது வர்றதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை மெனக்கடத்தி கொண்டு வர என்ன ரைட்டா. இனி நான் இதை கவனத்தில் எடுத்து அங்கே நிகழ்வு நடந்தால் இங்கே உங்களுக்கு சாப்பாடு வர்ற மாதிரி ஒழுங்குபடுத்துறேன். எனக்கு இந்த வசனம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் அதையே பார்சலாகவே நானே கொண்டு வந்துட்டு போகணும். இது கடந்தானே போவேன். யார் தானே போகிறேன். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 சின்ன பார்சல் கட்டினா 15 சாப்பிட்டு ஸ்பெஷல் சாப்பாடுகளை போக்கணும். அந்த காசு எடுக்க போகிறதுக்கு யாரும் வரலன்னு சொன்னால் 1200 ரூபா ஆட்டோ கொடுத்து தான் போகணும். அது ரெண்டும் எல்லாரும் மெனக்கட்டு அதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிக்க மாட்டாங்க. சொல்லலாதான் பெட்ரோல் அடிச்சு விட்டா 5000 ரூபா அடுத்து அது சுத்தி பார்த்தனீங்களோ? இருந்து ஓடி பார்த்தனீங்களா? அது என்ன மாதிரி இருக்கு? அது இருந்தா மேலே நல்லதுதான். ஏதாவது சின்ன சின்ன எதுவும் இல்ல அது இதுக்கு முதல் யூஸ் பண்ணி இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணேன். இது கையால சுத்தி போறதோ கையால இப்படி சுத்துறதா இல்ல? இல்ல வீலுக்கும் அங்க அந்த ஒரு செயினும் கொடுத்துருப்பானோ ஸ்பீட்டா ஓடும். இப்போ உனக்கு என்னடா நீ 5000 ரூபா எடுத்து 1200 ரூபா கொடுத்து இதுன்றது ஒரு பிரயோசனம் இல்லை. அது எவ்வளோ முடியும் தம்பி? அது எவ்வளோ முடியும்னு தெரியாதா? அது என்னன்னா அதுல இருந்து அந்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்க ஜஸ்ட் பாவிக்கலாம். நல்லது தானே அது. அதுக்கு இங்கே வரும் 45,000 சைக்கிளை விட அது சைக்கிளோட விலையில இருந்து 1.5 மடங்கு கிட்ட வரும். சைக்கிள் இப்போ 50,000 வேண்டாம், அது 75 கிட்ட வரும். இல்லை அதோட கூடத்தான் வரும். அதோட கூடத்தான் வரும். பால் வந்து அப்படித்தான் கேட்டிருந்தது. முதல்ல ஒரு இது மாதிரி கேட்டிருந்தது, என்ன அந்த அவான்ஸ் இல்லாட்டி இது மாதிரி என்ன நார்மலா ஆட்டோ மாதிரி அதில் தள்ளி கொண்டு போகிற மாதிரி கண்டு உண்மையிலேயே ஒருத்தரும் உதவி வந்து முன் வந்து செய்யல. ஐயா மட்டும்தான் கேட்டு கொண்டு வந்தார். நான் அவனுக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது ஒரு உதவியும் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி. ஐயா என்ன மாதிரி உதவி செய்ய விரும்புகிறீங்க? மாதம் 6000 ரூபா உனக்கு சாப்பாட்டுக்கு அந்த கடையிலேயே நான் காசு கொடுத்து வரேன், நீங்கள் சாப்பிட்றேன். அது இப்போ 3-4 மாதத்துக்கு இப்போ காசு கொடுக்குறேன். தெரியும். நான் இப்போ அங்கே இருந்து எந்த கடையில் சாப்பிட்றேன்? நீங்கள்
கடை கொண்டு சாப்பிடுறேன்னு ஓ, சொன்னீங்க. அது இப்போ அந்த கடையை அங்கே தோசையும் பானை மட்டும்தான் இருக்கும். அப்போ சாமான் பண்ணுற மாதிரி ஒரு சமைச்சு சாப்பிடுவாங்க நம்ம. ஓ சமைச்சு சாப்பிடுறோம். ஓ அப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரு 10-15,000 ரூபாய் சாமான் வாங்கி போயிட்டோமே. ம் வந்துட்டு நான் மாதம் மாதம் அங்கே போய் அனுப்புகிறேன். ம் என்ன ஐயா இந்த உங்களுக்கு நிரந்தர உதவி தான். இப்ப ஐயாவுக்கு வந்து வடிவா பார்த்துட்டு யோசிச்சு இருக்கிற முடிவு வந்து இப்ப உங்கள்ட்ட பெரிய தொகை காசை தந்தும் அதை நீங்க வேற செலவுகள் வந்து செய்திருவீங்க யோசிக்கிறார். மாதம் மாதம் தான் இருக்கிற வரைக்கும் ஏன்னா வரைக்குல வந்து சொல்லி கொண்டவர் நான் இருக்கிற வரைக்கும் மாதம் மாதம் ஏதோ நான் பார்த்து அவனுக்கு போட்டு கொண்டிருப்போம் மாத செலவுக்கு. அது நான் போடுறது இப்போ நான் 3 மாதத்துக்கு இப்போ நான் சாமான் வாங்கி தந்து போகிறேன். பிறகு அடுத்த முறை அங்கே போன உடனே இதற்கு நான் 50,000 கொடுத்தால் அந்த 50,000 நீங்கள் மாதம் மாதம். அப்போ நீங்கள் மாதம் மாதம் புளியம்போக்கனைக்கு நான் வருவேன். எந்த புளியம்போக்குனே? டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கிற இடம். ஓ அதில் பெரிய கடைகள் இருக்கு தானே, அதில் ஒரு கடையை நீங்கள் செட் பண்ணி இப்படி மாதம் சாமான் கொடுக்குறோம். இத்தனையாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே நான் வரைக்குள்ள எனக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒழுங்குபடுத்தி விடட்டேன். நான் வரேன். இல்லை நான் அப்படி அங்கே அலுவலி அது உங்களுக்கு பிரயோசனமானதா இருக்கும் என்றால் காசு இருந்தாலும் இதா போயிடும். சாப்பாடு இல்லாமல் இருக்கிற எல்லாமே வர்றது. நான் இப்போ இன்றைக்கு கொஞ்சம் சாமான் வாங்கி தரேன். பிறகு நான் இப்போ ஒரு மாதத்துக்குரியது வாங்கித்தாங்க. ஒரு மாதத்துக்கு இப்போ 3 மாதம்னா இது அறிக்கை இல்லாதது பாதுகாக்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை உண்மைக்குதான். மேலேயே அதான் விஷயம். இப்போ வந்துட்டு வழியா போவேன் இந்த சாமான் ஒரு துண்டு தாரியா ஒரு மாதத்துக்குரிய சாமான் இப்போ ஒரு 15,000 கொடுக்குறோம் என்றால் 5,000 சாமான் வாங்கினா 10,000 அவங்க கையில் கொடுத்துட்டு போவோம். சரியோ? அப்புறம் நான் அங்கே போய் காப்பி மாதம் மாதம் அக்கௌண்ட்ல வந்து இப்போ ஐயா வந்து சொன்னா சரி தானே, ஐயா சொன்னா செய்வார். புகையா வயதெல்லாம் அணில் எல்லாம் வெட்டி அடிச்சு வந்து அப்படித்தான். இப்போ கொஞ்சம் இருக்குது 2 கிலோ அரிசி மாவும் இருக்குது. சாமான் கிட்டத்தட்ட முடிஞ்சதுதான். ஓ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐயாவும் வந்து சப்போர்ட் பண்றார். யாராவது உறவுகள் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்ய விரும்பினா கட்டாயம் வந்து செய்யலாம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இப்போ அன்றைக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிறான்னு பார்த்தா இன்றைக்கும் அவரோட நிரந்தர இடம் நிரந்தர வாழ்க்கை அவரோட வாழ்க்கை முறை இப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. கட்டாயம் போனால் கட்டாயம் உனக்கு உதவி செய்வாங்க. ஓ உதவி வந்து செய்யணும். அவர் முதல் பதிவு தந்து போட்டு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு வந்தவர். ஆனா டைட்டில் மிஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியா ஐயா? என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு கோபம் வேற கடுப்பாயிட்டாரா வந்து டைட்டில் பிசா வச்சுட்டான். உதவி செய்ய வந்து குழப்பவும் கூடாது தானே. ஓ இல்ல வேற அந்த கதைக்கு வந்து இப்ப நான் என்ன இது இன்னொரு பிரச்சனை. இப்போ நாடு ஃபுல்லாக ரீச் ஆகின மாதிரி போயிட்டுது. நான் என்ன அடையாளம் பிடிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் இங்கேயோ பார்த்துருக்குறேன். ஓ அந்த வீடியோ உங்களோட வீடியோ பார்த்தேனா? இல்ல இப்ப வந்து உண்மையிலேயே நான் வந்து வச்ச டைட்டில் வந்து வீட்டை பிடிங்கி வித்துட்டார். அப்ப சந்தோஷமா வேண்டாம் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்தனா கேட்ட அவ்வளவு பேருமே அதுக்கு பிறகு வந்தவங்க சாமான் வாங்கி கொடுப்போம். கையில் ஒரு 10,000 கொடுப்போம். கொடுத்துட்டு பிறகு நான் அங்கே போய் மாதம் மாதம் உனக்கு அனுப்புவேன். அவர் உனக்கு எங்கேயோ ஒரு கடையிலையோ இன்னத்துலையோ அவர் உனக்கு பண்ணி விடுவார். தான் இருக்கிற காலத்து வரைக்கும் நான் சாகும் வரையும் உனக்கு உதவி செய்யும். சரியா? சரியா? அப்ப அதைத்தான் ஐயா சொல்லி வந்தது. தான் மாதம் மாதம் ஏதோ அவனுக்கு சாப்பாட்டுக்கு போய் கிடைக்கும் அந்த உதவி. அது தனக்கு நீங்கள் முதல் இருந்ததுக்கு பக்கத்துல பலசர கடை ஒன்று இருக்கு தானே, அது நல்ல கடைண்டா. அதுல இப்ப ஐயா வந்தவர் ஐயா வந்து இப்ப உங்களுக்கு மட்டும் உதவி செய்யல, வேற எல்லாருக்குமே கணவருக்கு செய்திருக்கிறார். ஐயா தான் அந்த வாகனம் எடுத்து விட்டது. நான் ஒரு மஹேந்திரா நல்ல அந்த வாகனம் எடுத்து விட்டது ஐயா தான். இப்போ ஐயா தரத்தவர்னா கூட அந்த வாகனத்தை வச்சு நான் ஏதாவது ஒன்று செய்தாவது அந்த மாத காசை வந்து தரக்கூடிய மாதிரிக்கு எனக்கு இருக்கும். இல்லை நான் அனுப்புவேன். அது பிரச்சனை இல்லை. அப்போ அக்கௌண்ட்டு போட்டால் அவர் எப்படி கொடுக்குறாருன்றதோ அவரை பொறுத்தது. சரியோ? நீங்களே ஒரு கடையில் உடம்பு பண்ணி போட்டு இல்லை அவரை அந்த அங்கே வந்து காசு எடுக்க மாதம் மாதம் வர்றவர்
இப்போ வரைக்குள்ள அவருக்கு அந்த கடையை செட் பண்ணி விட்டுட்டா அதுலேயே அவர் பொருட்களை வண்டி கொண்டு வீடு வந்து சேருவார். அப்போ அதைத்தான் அவர் கேட்டது புளியம்போக்கணேந்து அந்த ஏஜி ஆஃபீஸுக்கு அங்கே அதுக்கு தான் வருவார். அங்கே தான் சமர்த்தி பேங்க்கில் தான் எங்களுக்கு அந்த காசு எடுக்கிறது. அப்போ அந்த காசு எடுக்கிறவர் இடத்தை தான் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாலே உள்ள கடை பெரிய கடை ஒன்று சமர்த்தி அது இதெல்லாம் ஒன்றுமே வரதில்லை தானே. 15,000 தந்தால் 5,000 நீ சாமான் வாங்குவீங்க. அவரே வேண்டும். வேற எந்த கவனம் ஐயா வந்து என்ன யோசிக்கிறார் தனியாக இருக்கிற நீங்க நான் அன்றைக்கு இவர் காசு வேலைக்குள்ள கொஞ்சம் முகத்தில் சரியான சந்தோஷம் இருந்ததை நான் கவனிக்கிறேன். உண்மையிலேயே அதுக்காக காசுகளை அநியாயமாக்க கூடாது. ஏதாவது இந்த வைத்த நீ அவருக்கு வேற அமைப்புகள் இதுகள் நீங்க வந்து கட்டாயம் ஒரு உதவி செய்யணும். இப்ப ஐயா இந்த செய்கிற உதவியோ இந்த உதவியோ வந்து அவர் ஒரு பாதுகாக்கிற விதமா அவரை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம பாதுகாக்கிற விதமா இருக்குது. ஆனா அடிப்படை தேவையில்ன்றது வந்து உண்மையிலேயே இருக்கு. வீடு அது இதெல்லாம் அது அதெல்லாம் தேவையில்லை. இது எனக்கு காணுது. ஏன்னா தனியத்தானே இருக்க போறோம். அது பிரச்சனை இல்லை. என்ன சின்னதா ஒரு வருமானம் இப்ப நெடுகளுமே உதவி ஒரு சின்னதா சந்தர்ப்பம் கிடைச்சா 5,000 10,000 அதை நான் செய்வேன். நான் உயிரோட இருக்கும் போதே உனக்கு கண்டிப்பா தருவேன். சரியா பெரிய ஐயா வந்து நேர வந்து பார்த்துட்டு அதை உங்களோட இங்கே ஈடுபாடு இல்லை. அவர் அங்க இருந்து வர முதலே இந்த விஷயத்த அவன் பாவமடா அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி இப்ப ஒவ்வொருத்தரே இல்லை 1000 பேர்ட்ட பதிவை போட்டாலும் ஒருத்தரை தான் விரும்பி அந்த ஈடுபாடு வரும். அப்ப அதுல உங்களோட நிலப்பாட்டை வந்து பார்த்துட்டு அவன் இந்த வயதுல இப்படி இது செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி யோசிச்சு இது செய்தவர். எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு வந்து அந்த ஒரு இது மாதிரி அவான்ஸ் மாதிரி ஒரு வண்டி ஒன்று கேட்டிருந்தவர். அது வந்து செகண்ட் ஒரு 2ஆம் நிலையில இருக்கிறது அப்படியான ஆட்டோவும் டூ ஸ்டாக் கொண்டு பழைய பரவாயில்ல. அது வந்து 3.5 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயும் சாதாரணமா எடுக்கலாம். அப்படி யாராவது உறவுகள் நீங்க ஒரு பிரயோசனமான உதவி ஒன்று செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னா கட்டாயம் அவருக்கு செய்து கொடுக்க அவர் அதை வச்சு கொண்டு இந்த ஹயர்களும் பிறகு உதவி கேட்க தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ அதில் சின்னதாக ஒரு வருமானம் உழைக்கணும். இந்த உடம்போட உனக்கெல்லாம் சரி வராது. நான் இருக்கும் போதே உனக்கு மாதம் தருவேன். 10,000 போட்டு விடுறேன்னு. சரி ஐயா வந்து 10,000 கொடுக்க ஒன்று முடிவு செய்திருக்கிறார். அதான் உண்மையிலேயே சிறப்பாகவும் இருக்கும். அந்த காசையும் வச்சு தண்ணி எண்ணெய் அடிச்சு குடிச்சு அந்த வயிறு போகக்கூடாது. சரி இல்ல ஃப்ரீயா வந்துட்டு அதை நீங்க ஏதாவது செய்யலாம். ஆனா உங்களோட காசு இருக்கிற காசையோ இல்ல ஏதாவது பொருட்களையோ இல்ல போன் எல்லாம் ஆள் வச்சிருக்குது இல்லாட்டி கடை ஆளு மாடி மேண்டா எல்லாம் வித்துருவாங்கல்ல. அப்படி விற்கல அந்த அளவு எல்லாம் இல்ல. எல்லாம் தனியா இருக்கிறதுனாலயா நல்ல ஒரு தெளிவான படியன். என்ன பிரச்சனை தனியா தானே இருக்கிறேன் நான். அப்போ அங்கேயும் தூரங்களில் வேலைக்கு போகிறப்படியல் இப்போ மாத சம்பளத்துக்கு அங்கே போய் நிற்கிறவங்க வந்தால் நல்லா பழகினவங்க இங்கே தானே தனியாக இருப்பான். அதுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். வந்தால் சரி பார்ப்போம் வாங்கி தருவாங்க. குடிக்கிறது கல்லோ சாராயமோ ஏதோ குடிக்கிறது தான். சில நேரம் வாங்கி கொண்டு வருவாங்க. சரி அதுலதான் ஒரு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எதுலயா சந்தோஷம். செத்த வீடு அது இது அப்படி போவேக்கல. தூரத்து ஆக்கள் யாரையும் ஜாயின் பண்ண கண்டு சந்திக்கல. அப்படி தனிமை இதுக்கு நாங்க அதை தடுக்க மாட்டோம். மகா கஷ்டம் அது தனிமை. ஐயா சொல்ற வசனம் அடிக்க இருக்கா. தனிமைன்றது ரொம்ப பாதிப்பு. மென்டலியே பழுதாகி போடும் சில இருக்கு. உண்மைதானே ஐயா. இப்போ என்ன நான் அப்படி இருந்த அப்படி ஒரு டிப்ரெஷனான நிலைமையில இருக்கல கஷ்டத்தை தாண்டி அந்த மனநிலையில் அப்படி யோசிக்க வைக்கிறது. என்ன இப்படியே தானே இருக்கிறோம். தானே லைஃப் இதை விட மாற்றத்துக்கு நான் சொல்ற விலங்குதான். எப்படி இப்போ 15,000 ரூபா தாரன். நான் போய் பிறகு ஒரு 50,000 ரூபாய் இவருக்கு போட்டு விடுவேன். அவர் அது பிறகு மாதம் பெறக்கூடியதாக 50,000 5 மாதத்துக்கு போனால் பிறகு 5 மாதத்துக்கு பிறகு ஒரு 50,000 அனுப்புவேன். அதை நான் வந்து இது செய்து கொண்டிருப்பேன். உண்மையிலேயே பிரயோசனமான உதவி ஐயா. இப்போ நாங்கள் நீங்க எடுத்த முடிவும் சரியான முடிவு ஐயா. ஐயாவும் வந்து இப்போ ஐயா கொடுக்குறோன்னா கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் ஐயா சொன்னது அப்படி நாங்கள் கொடுக்கல. இந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் இந்த வீட்டை மட்டும் அழகாக வச்சுருந்தீங்கன்னா நம்பி என்னவும் வந்து செய்யலாம். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் உங்களோட ஒரு கஷ்ட நிலைமையை வேற ஒருத்தன் பயன்படுத்தினான். அதான் சந்தோஷமாக பண்ண மக்கள்ன்றதை வந்து அவன் வந்து அறிவு வந்திருக்கணும். இயலாத பொடியன் நான் பண்ணக்கூடாது. உனக்கு சும்மா சாரன் காசை நீ ஏதாவது நாட்கள் தான் கூப்பிட்டேன் காட்டினது நிலமரம் எல்லாம் வாங்கி நாட்கள் தான் கூப்பிட்டு காட்டுனது கூப்பிட்டு காட்டி இருக்கிறாங்களா அவருக்கு வீடியோவை. அது வந்து இப்போ அவற்ற நிலைமையில
அவரோட குடும்ப வாழ்க்கை அதுவும் இல்லை எல்லாம் இல்லை ஆற்ற ஒரு இதுவும் இல்லாமல் தனியாக தந்த வாழ்க்கையை வந்து என்னையா 2-3 நாள் எனக்கு ஒரு தேவைக்கு காசு இல்லை, ஒரு சாப்பாட்டு தேவை அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஆளுகளுக்கு 2-3 நாளாக அந்த காசுக்காக நான் போராடி கொண்டிருக்கேன். காசு எனக்கு கிடைக்க இல்லை. தந்துட்டு போகலாம், நான் போய்த்தான் நான் போனோம். எனக்கு இப்போ தேவைக்கு 10-20 சரி 20,000 தரேன். நான் போன உடனே முதல் போடுவேன். எனக்கு அந்த மாதம் இப்போ வர்ற காசு ஐயாட மாதம்ன்றது தான் கணக்கு. பிறகு ஆள் வந்து என்னட்ட வந்து கேட்கும் அப்படியும் கஷ்டம் ஆளுக்கு நெருக்கும் வந்தோடனே அந்த மாதம் காட்டினா அந்த காசு அனுப்பினா தான் இல்லை நான் கொடுப்பேன். நானும் இப்போ ஐயா வந்து உத்தரவாதம் இருந்தபடியே அதை வந்து நான் தருவேன் என்றா என்ன விதப்பட்டோம் இது செய்து தருவேன். உண்மையிலேயே ஐயா வரைக்குள்ளேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வரைக்குள்ள அப்போ அதை தான் விஷயத்தை வந்து கழிச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட வந்து தொகையாக அமௌண்ட்டை வந்து கொடுக்கக்குள்ள ஒரே நாளில் சட்டண்டு ஏதாவது ஒரு செலவு ஏதாவது ஒரு பிரச்சனை மனுஷன்டா இப்போ காசு இருந்தால் இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அப்போ அவர் ஐயா கருத்தில் எடுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சாப்பாடு அவன் இப்படியும் சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு 5,000 ரூபா அரசாங்கத்தால் கொடுக்குறாங்களான்னு நானும் ஒரு 5,000 கொடுத்தா சப்போர்ட்டாக இருக்கு நிப்பாட்டிட்டாங்க. ஓ அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போ கூட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல ஏன்டா குறைச்சி என்ன தெரியல. மத்திய அரசாங்கம் இந்த வீடியோ பார்த்தா நிச்சயமா யாரும் உதவி செய்வாங்க. தர இல்லையாண்டா அவங்க சந்தேகப்படுற மாதிரி அதை பரிசீலிக்கணும், விசாரிக்கணும். அப்போ சரி அப்படி நீங்கள் இந்த பதிவை பார்ப்பாங்க தானே. உங்களுக்கு 50,000 தான் கொடுத்துருக்கு. இப்போ அதுக்கு பிறகு ஐயா ஜீவ ஊற்று ட்ரஸ்ட்ன்னு சொல்லி அவையோடையும் கதைச்சனா. இப்போ வீடியோ கால் வாங்கண்டா. இப்போ நான் வீடியோ காலில் வந்து வீடெல்லாம் காட்டி உனக்கு 2 காட்டி கதைச்சி கொண்டு கண்ட ஞாபகமாக இருக்க கண்டுருவீங்க. டிகே வன்னி, டிகே கார்த்திக் நீங்கள் தான் நானே தான் சொன்னேன். சில ரைட் அங்கே அதில் தான் பார்த்தேன். அப்போ அவன் வந்து ஒன்றும் செய்ய இல்லையா அப்படின்னு. இல்லையே செய்திருப்பாங்க, எல்லா இடமும் செய்து கொண்டு தானே இருக்காங்க, நிறைய உதவி செய்கிறாங்க. அது எனக்கு இவ்வளோ தான் நடந்தது. பார்த்தானா பிறகு இந்த வீடியோ பார்த்து பிறகு யாரும் ஹெல்ப் அந்த நேரமே சொல்லிட்டு தானே போயிருப்பேன். நான் முன் வந்தால் தான் உதவி. இப்பயும் அதுதான் உண்டு. இந்த பதிவை வந்து நாங்கள் என்ன வந்து கதைச்சோம், என்ன விஷயம், உங்களோட நிலப்பாடு என்னன்றதுக்காக தான் இவ்வளோ கதைக்கிறது. இப்போ கதை கேட்கல அவை பார்க்கல அதை புரிஞ்சு கொள்ளுவிடும். புரிஞ்சு கொண்டு அன்னையோட நிலப்பாடு அண்ணா தனியாக இருக்கிறார், இப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார், ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் இல்லை யாராவது உண்மையான தேவையுடைய அதுக்காண்டி காசை கையில் கொடுக்காமல் மாதாந்தமாக இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ அவருக்கு உதவி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒன்று அவனுக்கு திருப்தியான உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய பைக்குகள் இருந்தாலும் ஓகே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த அவான்ஸில் அதுகள் மாதிரி யாராவது இப்போ ஐயா வந்து மாதத்துக்கு கொடுக்குறார், இது செய்கிறார், அதை விட மேலதிகமான ஒரு உதவியை யாராவது செய்ய நினைச்சா அந்த உதவி அவர் ஏதோ ஒன்று செய்து பிழைச்சி கொள்ளுவார். வாகனம் ஒன்று இருந்தார் அப்படித்தானே. அதைத்தான் அந்த முதல் வரைக்குள்ளே என்கிட்ட கேட்டிருந்தது. சரி ஏதோ அப்படி இதை நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னு வந்தாச்சு. சந்தோஷம். நான் என்னுடைய நடவுட பாவனையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கால் நடுங்கி கொண்டிருந்தது. அது உங்களுக்கு இப்போ சின்ன ஆட்டம் மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஐயா வந்து ஐயா வீட்டில் இருந்து இப்போ நேற்றும் நின்றவர். அப்போ நிற்கக்குள்ள டக்குன்னு ஒரு அக்கா ஒரு அண்ணாக்க வந்தேக்கு வந்தார். அப்போ வந்தோன்னா அவைகளுக்கும் ஒரு உதவி. அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வரைக்குள்ள அதை வந்து பார்த்துட்டு அவரால் ஏதோ முடிஞ்சதை வந்து அவர் செய்கிறார். ஆனால் அவருக்கு வந்து டக்குன்னு பார்க்கல ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர்கிட்ட இப்படியான விஷயத்த வந்து கேட்குறோம். என்ன இப்போ கேட்கக்குள்ள அப்போ கட்டங்கட்டமாக பார்த்து தான் செய்து கொண்டு போகலாம். ஐயாவும் வந்து அதிக அளவு பொறுப்புகளை வந்து எடுத்து செய்து கொண்டு இருக்கிற ரங்காங்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ நான் ஏதோ ஒன்று செய்யணும். அன்றைக்கு ஃபோனோன் டான்ஸ் பண்ணி கதைச்சோன்னே ஒரு அக்கா இப்படி என்ன இன்றைக்கு 2 நாள் சாப்பிடக்கூட இல்லாமல் இருக்கிறோன்னா சரி அப்போ அங்கே ஒரு போவோம், அதுக்கு ஒரு உதவி செய்வோம். அதான் நானும் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறது கார்த்திக். என்னண்டா இப்போ நாங்கள் கூட ஒரு கல்யாணம் கட்டினோம், பிள்ளைகள் பெற்று நண்டி இவ்வளோ கட்டங்களோ ஒரு கட்டம் கடந்து வந்துட்டோம். ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட பெரிய ஒரு விஷயம் இல்லை. பசின்றது வேதனை இருக்குந்தான். அந்த சின்ன பிள்ளைகள் அது பார்க்க கர்மமாக இல்லை. சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் இல்லை வீடியோக்களை பார்க்கல எனக்கு உண்மையிலேயே அப்படி நான் அப்படி நிறைய பிரச்சனையை பார்க்குறபடியே. இப்போ ஐயா இப்படியாண்டா நான் ஐயா சொன்னால் நீங்கள் இப்படின்னா இவ்வளோ பேருக்கு ஐயா செய்ய வேண்டி இருக்கும். சரி நீங்கள் அவர் பெரிய அளவில் தொகை போட்டு அந்த வாகனத்தையும் வந்து எடுத்து விட்டுருக்கிறார். அதே மாதிரி நிறைய உதவியை வந்து வழங்குறார், அப்படியே கட்டமாக கொடுத்து கொண்டு வர்றார். அப்போ அதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு அவருக்கும் உதவி இருக்குது. ஆனால் அவர் ஏதோ தான் இருக்கிற காலம் வரைக்கும் இதை சேவைக்காகவே என்னை வந்து பயன்படுத்தணும். கடவுள் எவ்வளோ காலம் வச்சுருக்கிறானோ அவ்வளோ காலம் நான் செய்வேன் அப்படின்றதான் நான் நல்ல காலம்டா. நான் இன்னொரு 5-10 வருஷம் இருப்பீங்க மனசுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு நான் சாகும் வரையும் உதவி செய்வேன்.
சொந்தக்காரர் உறவுகளுக்கு நான் இனி எந்த பிள்ளைகள் எல்லாமே அவற்றை பிள்ளைகள் மனைவி எல்லாமே வந்து செட்டில் ஆகி லைஃப்பில் நல்லா இருக்கணும். அப்போ இனி தான் இருக்கிற காலம் வரைக்கும் இதுதான் செய்யணுமன்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னோட வந்து இப்போ வந்திருக்கிறார். இப்போ வந்து எந்த நாள்? 4 நாள் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். லண்டன்லேருந்து குணன் நல்ல தம்பின்னு சொல்லி இந்த மகேந்திரா வந்து ஒரு மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா தான். இப்போ என்ன ஐயா என்ன செய்வோம் ஆளுக்கு? ஒரு 20,000 கொடு, மற்றது நான் போய் அங்கே இருந்து அனுப்புகிறேன். ஓகே, மாதம் நான் அனுப்பிடுறேன். ஐயாயிர மாதம் 10,000 ரூபா உதவி வந்து உங்களுக்கு தரும். சரி, வச்சு உங்கள் தேவைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தண்ணி நீ யாரும் வாங்கி தந்தா கூடி நீ இந்த காசை கொடுத்து காசு பற்றி குடிச்சு அவ்வளோ கண்ட்ரோல் மாரி போகிறதில்லை. ரொம்ப கவனமாக இருந்த வேணும். அதான் சொல்ல வந்தேன் நான். ரொம்ப கவனம். நீங்கள் கொடுங்க ஐயா, நீ கொடுங்க, நீங்கள் கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. மன திருப்தி ஆத்ம திருப்திக்கு தான் உதவியல் செய்யறது. சரியோ என்ன ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ரைட் நான் இருக்கிற காலத்தில் பயனுள்ளதாக ஐயாட உள்ளத்தில் நான் தோன்றி இருக்கேன்னா அது கடவுள் கடவுள் இதுதான். அது ஒரு நினைப்பு ஒன்று இருந்தால் தான் அந்த நிகழ்வு நடக்கும். நான் பார்த்தேன் எவ்வளோ வியூவர்ஸ் எவ்வளோ வீடியோக்களை போடுறோம், எல்லாரும் விரும்புறது இல்லை. சிறப்பான உதவி, உண்மையிலேயே தேவையுடைய உதவி. இவ்வளவு காலம் இவ்வளவு 1000 வியூவர்ஸ் ஆள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் யாரும் முன்வரையில்லை. முன்வராத இடத்துல நீங்கள் வந்து முன் வந்து உதவி செய்திருக்கிறீங்க. நானும் இப்போ மறுபடியும் சொல்லிக்கொள்வது, அண்ணாக்கு வந்து ஒரு வண்டிலேயோ ஏதாவது உண்டு யாராவது உறவுகள் நீங்கள் அப்படி இருந்துட்டா இப்போ அவருக்கு காசாக கொடுக்க தேவையில்லை. அவர் அதை வந்து செயல்படுத்துவார். அதுக்கு நான் பொறுப்பு நின்று அதை வந்து விற்கலாத அளவுக்கு ஏன்னா யாருக்கும் விற்கலாது. ஏன்னா எனக்கும் வந்து இருக்கிற ஒரு அச்ச உணர்வு ஐயா பார்த்தா நான் ஒன்றை நான் செய்துட்டு போக நாளைக்கு வந்து யாராவது அதை நார்மலாக ஒரு அரை விலையில் பெற்றுட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம். அப்போ மாதம் கிடைக்கும் மண்டைக்குள்ளே நீங்கள் எப்போவுமே பட்டினின்னு கிடக்க வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் மாத உதவி என்று இருக்கு, உங்களோட சாப்பாட்டை கவனலாம். அதை விட மேலதிக உதவி என்றது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தேவை. இப்போ அவர் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த அதுலேருந்து வர்ற வருமானம் பேங்க் இல்லை, சில ஆள் வச்சிருக்கு சாமான் வாங்கிட்டு மிச்சம். ஓகே, அவருக்கு இப்போ அது வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே நான் அங்கே ஒழுங்கு செய்கிறேன். சரி, ஒரு மெட்ரஸ் ஒன்று வாங்க. இல்லாட்டி அக்கௌண்ட்டை தந்தீங்கன்னாலும் நான் மாதம் 10 போடுவேன். நீங்கள் அதை எடுத்து அப்படியும் செய்யலாம். உங்களை நீங்கள் தானே உங்களுக்கு தேவையானதை பார்த்து பண்ணணும். எந்த தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அதால் அவர் ஏதோ அதில் மிச்சம் சமைச்சு சாப்பிட்டு இதில் வர்றதா கூட சில வேலை மிச்சம் பிடிச்சி ஏதாவது தனக்கு தேவையானதை வேண்டி கொள்ளுவார். அப்போ நம்ம அதை முடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதை தண்ணி அப்போ ஐயா இப்போ வந்ததுலேருந்தே போகணும் உங்கள்கிட்ட தான் போகணும்னு சொல்லி இப்போ ஒரு உதவி ஒன்று செய்து போட்டு அப்படியே வந்த நான் ஆள் வந்து என்னோட கமெண்ட்ஸில் அடித்தது அதுக்கு மட்டும் பதில் வந்து எழுதியிருந்தேன். நான் என்னென்னா வேற ஒரு ஐடியில வந்திருந்தது. வேற ஒரு ஐடியில எழுதினா கார்த்திகேயன். கிருஷ்ணராஜன் கார்த்திகேயன் இருந்திருக்கேன். உங்களுக்கு பதிவு செய்யக்கலையே நான் சொல்லித்தானே எடுத்திருப்பேன். அப்போ அதை வந்து சொல்லியிருந்தேன். சரி, சந்தோஷம். இப்போ சொல்லிட்டீங்க தானே சாப்பாடு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நான் அந்த விளக்கம் இல்லாமல் கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் அனுப்பினேன். நான் அனுப்பின இது டிகே வன்னி ஆடு கேட்டாங்க. அந்த பேரை பாருங்க, அது ஆள் சொந்த ஐடி யூஸ் பண்ற ஐடி போல இருக்கு. நீங்க வேற ஒரு இதுதான். அதப்ப ஒரிஜினல் ஆபீஷியலான ஐடியில இருந்து டிகே வன்னியும் இல்ல, கார்த்திக்கும் இல்ல, அது வேற பேர்ல தானே வந்தது. இல்ல ஆள் தான் எனக்கு சம்பந்தமான பதில் கொடுத்துருக்கிறாரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி. சரி, இனி வந்து ஐயார உதவி இருக்கிறதால எங்களோட சந்திப்புன்றது அடிக்க ஒருக்கா இருந்து கொண்டே இருக்கும். ஒரு இணைப்பொண்டு இருந்து கொண்டே இருக்கும் மாதம். அப்போ அதை விட சாப்பாடு இங்கே ஸ்பெஷல் எங்கே ஸ்பெஷல் போட்டு இங்கே அனுப்பக்கூடிய மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இவர்கிட்ட 50,000 ரூபா கொடுத்துருவேன். இந்த பேங்க்ல இருந்து இருந்தான காசு. அப்போ அதில் ஒரு 50,000 கொடுத்தால் அவர் 10,000 நமக்கு வரக்கூடிய போட்டு விடுவார். சரியோ? சரியா? அது அந்த 50,000 முடிய இப்போ 70,000 விலை போகுது எனக்கு. அந்த 7 மாதத்துக்கு எங்க ஐயா கிணறு ஒரு காப்பாப்போம் வாங்க. இதில் என்னண்டா அல்ற நீங்கள் தண்ணி அதில் இருந்து தான் அந்த கல்லில் இருந்து தான். எங்கே வாங்க வாப்போ மல்லி காட்டுங்க எனக்கு. செய்து விடலாமே ஐயா. ஐயா வந்து பைப் கொண்ட போட்டுக்கிட்டால் லைன் எடுத்து கொடுத்தா காணும் தானே. லைன் ஒன்று செய்தபடி தான் இருக்கேன். இந்த பைப் லைனுக்கு தண்ணி வராதோ? அதுக்கு இன்னும் கொடுக்க தொடங்க இல்லை.
நான் ஆரம்பத்தில் வந்தோடனே அந்த கதையில் வந்து சொல்லியிருந்தார் இந்த கிணறையும் செய்து தான் எனக்கு ஒரு இதாக இருக்குமாண்டு. கை வச்சா இந்த லைன் தண்ணி எடுத்து கொடுத்தா சரி. ஓ கரண்ட் இருக்கும் ஐயா? கரண்ட் அப்போ நீங்கள் இதை மோட்டரை போட்டு ஐயோ இந்த விடியே இருக்காது அடுத்த நாள். அடுத்த எப்படி கதை? ஐயோ அதெல்லாம் வேணாம். குழாய் கிணறு இதில் வந்து இருந்து கொண்டு கப்பியை போட்டு அழுறது அல்லங்க. அப்போ இந்த வேலையை இப்படியே ஒரு நாளும் நீங்கள் வந்து இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஓ அள்ளி அந்த டீப்பில் கொண்டே அந்த நேரம் யாருமே கவனம் சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்களே ஐயா. இருந்தால் வெல்ட்டி அடிச்சு உள்ளே போக வேண்டியது. நீந்துவீங்களா? கை நீச்சல்? ஓ இப்படித்தான் உங்களோட தண்ணி தேவையை வந்து ஒரு நாளும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஓ இந்த மரந்தங்களையும் பட்டி விடணும். அது வெட்டணும். ரைட். இப்படித்தான் அன்றாடம் தன்னுடைய தண்ணி கொஞ்ச நாள்ல நிறம் மாறிடும். எது தண்ணிகள் மாறிக்கொண்டு வருது. சரி பார்ப்போம். இதுக்கு மேலாத உண்டு இது செய்யுங்க. இப்போ இதுக்குள்ள இருக்கிறீங்க தானே நீங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இது செய்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்கிறனாலும் அது என்ன சாட்டுறாங்கன்றீங்க. அதுவும் ஒரு பிரச்சனை. இது இந்த லைனுக்கு எங்கே இருக்கு? இது நிலத்தில் காட்டிருக்கு அப்படியே. இதுக்கு இப்போ ஒரு டேங்க் ஒன்று வண்டி கனெக்ட் பண்ணி விட இல்லாதோ? இது மேலே ஏறுமா தண்ணி? ஓட்டுக்கு மேலே வைக்கலாம் தானே ஒரு 500 லிட்டர் கேனண்டா. இந்த லைன் ஏறாதான்னு சொல்கிறாங்க மேலே. எந்த லைன்? இந்த அந்த லைன் ப்ரொசர் காணா நினைக்கிறேன். அதில் எல்லாம் பூட்டி கொண்டு வந்து தந்துருக்குறாங்க. ஓ அந்த லைன் தண்ணி பாய்க்கிறோம் நீங்களோ? எது அது பாய்க்கிறேன். அது இன்னும் தர வலிக்கிற இல்லை. அதுக்கு தான் இந்த இது செய்து அது பூட்டி வச்சிருக்குது. ரைட். உங்களுக்கு அது அதெல்லாம் ஈஸியாக இருக்குமே. நல்ல தண்ணியும் வரும். சரி பார்ப்போம். அது வந்தால் ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா இருக்கும். சரி அண்ணா, இதுக்குள்ளே தான் அவர்கிட்ட வாழ்க்கை வந்து போகுது. சரி சந்தோஷம் தானே? சந்தோஷம். கோவம் ஒன்றும் இல்லை தானே? ஒரு கோவம் இல்லை. வாரண்ணே. நன்றி ஐயா. பெரிய எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. அது பிடிக்குதுன்னா அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு அவைகளுக்குள்ள ஒரு இணைப்பு இருக்கும். அவ்வளோதான். ரோட்டு வரைக்கும் போய் அனுப்புறது அது ஒரு முறை என்ன எங்கட. ஆனால் நீங்கள் ஓ வதைக்கிறமே. யூகேல இருந்து இந்த வீடு வரைக்கும் வந்திருக்காரு. நான் கேட் வரைக்கும் வரணும் இல்லையா? கரெக்டாக மனசில் உண்மையிலேயே ஐயாவும் வந்து அங்கேயும் போய் இந்த வீடியோ வந்து பார்ப்பார். உங்களை சந்தித்தது கதைச்சது இதெல்லாம் பார்ப்பார். சரி சந்தோஷம். இனி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்வேன். ஐயாவோட சப்போர்ட் இருக்கு தானே? அப்போ அதால் பார்த்துக்கொள்ளுவோம். எனக்கு ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு கொஞ்சம் காசு தானே 50,000 கொடுத்துட்டால் அங்கால ஏதோ பிறகு உன்னை பற்றி நான் யோசிக்க தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக இவர் செய்து கொண்டிருப்பேன். சரி சரி பாரும்மா. ஓகே.